Welcome to Collywood Uncut. நீங்க இதுவரைக்கும் சினிமாவில் பார்க்காத விஷயங்களுடைய A to Z இன்ஃபர்மேஷனை தான் இந்த Collywood Uncut நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மட்டும்தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஷோக்கு போலாம். Camera, rolling, music. 1, 2. வெற்றி மகாலிங்கம் சார் டிரெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி தான் வெண்ணிலா வீடு. இந்த படத்தில் மிர்ச்சி செந்தில் மறுபடியும் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கூட விஜயலக்ஷ்மி ஹீரோயினாக பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பார்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். புதுயுகம் தொலைக்காட்சிக்கு என்னோடய வணக்கம். நான் வெண்ணிலா வீடு படத்தோட டைரக்டர் வெற்றி மகாலிங்கம் பேசுகிறேன். வெண்ணிலா வீடு ஒரு அழகான வீடு, ஒரு நடுத்தர குடும்பத்தோட வாழ்க்கை. தகுதி நிமித்த பார்வையில் நடுத்தர குடும்பமாக இருக்கிறவங்கள கூட ஏழையாக்குற ஒரு இக்கட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் தான் என்ன பிரச்சனையை சந்திக்குதுன்றதை அந்த படத்தில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் நடிகர்கள் எல்லோரும் ரொம்ப இன்வால்வாக ஒரு முழு ஈடுபாட்டோடு பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த படம் ரொம்ப சிறப்பாக இயல்பாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரியான ஒரு அழகான படமாக வந்திருக்கு. படத்தில் ஹீரோ செந்தில்குமார், அவர் இந்த படத்துலேருந்து தன்னோட பெயரை செந்தில்குமாராக மாற்றிருக்காரு. விஜயலட்சுமி, அப்புறம் மலையாளத்தில் பிரபலமான சிருந்த ஆசாப், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லோரும் மிகச்சரியான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள் லிரிக் ரைட்டர் கபிலன் வைரமுத்து. நான் ஒரு சின்ன பாட்டு தான் எழுதியிருக்கேன். கதையோட ஆழமான 3 பாட்டையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான வரிகள் தந்திருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எதுவுமே பாடுற மாதிரி எதுவுமே வைக்கல. எல்லாமே கதைக்கு தேவையான பாட்டாக அப்படியே காட்சிகள் உடைய பாட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளர் கண்ணன், அவரோட அனுபவம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன டைமில் படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. 45 நாளில் படத்தை முடிக்கிறேன்னு சொன்னேன். 43வது நாள் படத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்தது கண்ணன் சாரோட ஒத்துழைப்பு. இசையமைப்பாளர் தன்ராஜ் மாணிக்கம். அறிமுகம் தான், பிரபல தொலைக்காட்சி தொடர் இது மாதிரி குறும்படங்களுக்கெல்லாம் நிறைய இசையமைத்தவர். இதில் அறிமுகப்படுத்தினேன். அவர் ரொம்ப நேர்த்தியாக ஒரு புதுமுகம் தெரியாத அளவுக்கு ரீரெக்கார்டிங் ரொம்ப அழகாக வாசிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு அனுபவசாலியால் மட்டும்தான் எமோஷன் ஃபிலிமுக்கெல்லாம் ரீரெக்கார்டிங் பண்ண முடியும். ஒரு புது பையன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை ரொம்ப சரியாக செஞ்சுருக்காரு தன்ராஜ் மாணிக்கம். புதுயுகம் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் தன்ராஜ் மாணிக்கம், வெண்ணிலா வீடு திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பல தடைகளை தாண்டி நாங்கள் வர்றோம். இது ஒரு எங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், மற்ற வெண்ணிலாவோட என்டையர் க்ரூஸ், அவங்களோட ஒரு டீம் ஒர்க், ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம். ரொம்ப பல பிரச்சனைகளை தாண்டி இப்படி போராடி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து எங்கள் படத்தை வெளியிடுற, மிக பிரம்மாண்டமாக வெளியிட போகிற வைப்ரண்ட் மூவிஸ் வெங்கடேஷ் ராஜா சாருக்கு எங்களது நன்றிகள். வெண்ணிலா வீட்டில் பற்றி சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகள், சந்தோஷங்கள். அப்புறம் இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ். 4 சாங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே சும்மா மாண்டேஜ், சும்மா குத்து இந்த மாதிரிலாம் கிடையாது. சிச்சுவேஷனோட வர்ற மாண்டேஜஸ் சாங் தான் எல்லாமே எல்லாருக்கும் வணக்கம். நான் கபிலன் வைரமுத்து. வெண்ணிலா வீடு படத்தில் நாயன ஓசை கேட்டேன், சிலு சிலு மழையும் நஞ்சானதே, ஆழ அதட்டுது வயசு அப்படின்னு ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த படம் எப்படின்னா ஒரு வெற்றி மகாலிங்கம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற, யாரும் இது வரைக்கும் கையாளாத சில யதார்த்தங்களை இந்த படம் மூலமாக அவர் கையாண்டிருக்கார். இது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு எளிமையான படம், அதே நேரத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு படம். இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இருக்குது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது எல்லாரோட மனசையும் அது ஒரு
ஒரு சின்னதாக வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே வந்து இந்த கதையோடு சேர்ந்த பாடல்களாக, கதையை சொல்கிற பாடல்களாக அமைஞ்சிருக்கு. புதியகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டு, இந்த பையலை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி டவுட்டே வேணாம். அந்த வயிற்றில் குத்தி டவுட் கேட்குற டவுட் சேர்ந்தில் நான் வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கே வந்துட்டேன். பட் அங்கே வந்து டவுட்டு தானே கேட்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே நினைக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நம்ம யூனிஃபார்ம் போடாமல் ஒரு மெச்சூர்டாக ஒரு பெரிய ஆள், ஒரு கிராமத்து பையன் வந்து நடிச்சிருந்தா எப்படி நடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து சூப்பராக நடிச்சிருக்கோம். ஸோ என் கூட வந்து நம்ம டேடி திண்டுக்கல் சரவணன் அண்ணா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வெண்ணிலா வீட்டுக்கு வாங்க, உண்மையாலுமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டியான ஒரு படம். இந்த படத்தில் வந்து ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டில் ஒரு டயலாக் ஒன்று வரும். சோறு போடுற நிலத்தை அப்படி கூறு போட்டு விற்கிறீங்களே, சோத்துக்கு உங்கள் பிள்ளைங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு தீப்பொறியான ஒரு வசனம், ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்குவாங்க. ஸோ இந்த ஒரு டயலாக் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை என்ன, எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூப்பரான படம். வெண்ணிலா வீடு ரொம்பவே வித்தியாசமான டைட்டிலுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணுன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இரவல் நகை வாங்கி போட்டுட்டு போகிறனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தொடர்ந்து பார்க்கலாம். என் பேர் அருண், வெண்ணிலா வீடு படத்தின் தயாரிப்பாளர். இந்த கதையை ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்ச போது இதுதான் வந்து நம்ம முதல் பண்ணால் இந்த படம் தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதையை தான் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த வெண்ணிலா வீடு படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிமாளிகம் டைரக்ஷன் பண்ணது. நம்ம கதை முதல்ல சொல்லும்போது இருந்த சிறப்பை விட அந்த படம் முடிஞ்சு நம்ம வந்து தியேட்டரில் ப்ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் எப்படி அதை வந்து கற்பனை பண்ணி வச்சுருந்தனோ அதோட இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு குடும்பத்தோட எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட கதை வந்து குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்காந்து வந்து எல்லோரும் பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண்கள் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். ஹாய், நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். வெண்ணிலா வீடு படத்தில் நான் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கேன். வில்லேஜ்லேருந்து கல்யாணம் ஆகி சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், அதனால் இந்த படத்தில் எனக்கு குழந்தைலாம் இருக்குது. ஸோ நிறையா வந்து நல்ல விஷயம் இருக்குது. இப்போது வந்து ஃபேமிலி ஜானர் வரதில்லை. இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் நடக்கிறது, உங்கள் பக்கத்தில் நடக்கிறதுலாம் நாங்கள் காட்ட போகிறோம். அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் வந்து வெற்றி மகாலிங்கம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கதை சொன்னோன்னே வந்து நான் இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பண்ண ஒரு விஷயம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதியுகம் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் எடிட்டர் சாபு பேசுகிறேன். வெண்ணிலா வீடு ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அந்த படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன்னா, இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்கிரிப்டு. கேட்கும்போதும் பார்க்கும்போதும் உண்மையிலே நெகிழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம். ஸோ ஒர்க் பண்ண ஒரு நாளும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு எல்லோரும் ஒர்க் பண்ணோம். எல்லாருமே இந்த படத்தோட பொறுத்தவரை ப்ரொடியூசர் அருண் சார்லேருந்து எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்ற ஒரே விஷயனால இந்த படம் எடுக்க ஆரம்பித்தோம். நோவேர் ஃபிலிமுக்கு இதுக்கு சம்மந்தமாக ஒரு ப்ரொடியூசர் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ப்ரொடியூசர் ஃபஸ்ட் அவர் தான் தேங்க் பண்ணோம். அதேமாதிரி எப்படியோ ஸ்கிரிப்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெற்றிக்கும் இந்த சமயத்தில் தேங்க் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ் ஸ்கிரிப்டு. என்னடா ஃபேமிலி பேஸ்டு எப்படி இந்த காலத்தில் ஓடனா, இது வந்து யதார்த்தம் சினிமாவுக்கு உள்ளே ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். வெண்ணிலா வீடு இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை, நம்ம லைஃப்பை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். இன்றைக்கி தங்கம்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஆபரணம். அதை தாண்டி அதில் நிறைய ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இந்த ஒரு தங்கத்தை பேஸ் பண்ண ஒரு படம், ஒரு சின்ன ஒரு தங்கத்தினால ஏற்படுற ஒரு பிரச்சனை எப்படி ஒரு குடும்பத்தையே அஃபெக்ட் பண்ணுது, அந்த குடும்பம் அதிலேருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்றது தான் இந்த ஒரு படம். இதை எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ அழகாக, எந்த ஒரு விரசமும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்குற அளவுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் எடுத்திருக்காரு. இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னுடைய ஒரு முதல் படம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிது. இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண ஒரு படம். ஸோ இன்றைக்கி திரையரங்கில் வந்திருக்கு. நாங்கள் எவ்வளோ ஒரு உற்சாகமாக, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அந்த படம் பண்ணமோ,
அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் ஆதரிப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். பெண்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம ஹாலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூ, சினி ட்ரெண்ட்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வரீங்க. அந்த வரிசையில் ஒரு சூப்பரான விஷயம் வருது, பாருங்கள். என் பேர் லலிதா ஜவஹர். நான் தலக்கோணம்ங்கிற படத்தில் வந்து 2 பாடல்கள் பாடியிருக்கேன். ஒன்று வந்து பியூர்லி மெலடி சாங், அது வந்து உன்னிகிருஷ்ணன் சாரோட பாடியிருக்கேன். இன்னொன்று வந்து ஃபோக் நம்பர், அது வந்து ஹரிஹரன் சாரோட பாடியிருக்கேன். இது வந்து சுபாஷ் ஜவஹர் அப்படிங்கிற மியூசிக் டேரக்டர் இதை இசையமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது, 5 நம்பர் ஆஃப் சாங்ஸ். அண்ட் இந்த எல்லா சாங்ஸுமே வந்து நல்ல வெரைட்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் கூட சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 5 பாடல்களுமே வந்து 2 சாங்கில் வந்து ஒன்று வந்து மெலடி, உன்னிகிருஷ்ணன் சாரோட பாடினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ 2 பேருமே பெரிய கிரேட் சிங்கர்ஸ். அவங்களோட எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்ததுக்கே ஐ ரியலி தேங்க் த மியூசிக் டைரக்டர்ஸ். நான் வந்து இதில் ஒரு மெலடி சாங்கில் வந்து நான் ஒரு 2 லைன் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் சிங் ஃபார் யூ. மாயவா மாயவா மையல் கொண்ட காற்றாய் நீ மையம் கொள்ளவா, பனிக்காற்று மோதி சென்றால் பூவினங்கள் பூத்து நிற்கும், நதி கொண்ட தேடலோ கடலினை சேரும். மாயவா மாயவா மையல் கொண்ட காற்றாய் நீ மையம் கொள்ளவா. தலக்கோணம் படம் மியூசிக் டைரக்டர் சுபாஷ் ஜவஹர் பேசுகிறேங்க. இந்த படம் வந்து 2வது வாரம் நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 5 சாங்குமே இந்த படத்தில் இருக்கிற 5 சாங்குமே சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இதுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றிங்க. நல்லா ரீச் ஆகிருக்கு இந்த படம். சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. இதில் 4 சாங்ஸ் வந்து பாவிஜய் எழுதியிருக்காரு, ஒரு சாங் வந்து மரணகானா விஜய் எழுதியிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் வந்து பாடியிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஹரிஹரன் சார், உன்னிகிருஷ்ணன், லலிதா பாடியிருக்காங்க, சின்மயி, பென்னி தயாள் பாடியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா ரீச் ஆகிருக்கு சாங்ஸு. இன்னும் இதனால் வந்து தெலுங்கு படம் ஒன்று கமிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலக்கோணம் படத்தோட இசையமைப்பாளர் சுபாஷ் ஜவஹர் பேசுகிறேன். நான் எஸ்ஜே சின்ராம் சார்பில் திருமலேசம் என்னோட தந்தை தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் வீக் நல்லா போயிட்டுருக்கு. படம் நல்லா ரீச் ஆகிருக்கு. நல்ல சென்டர்ஸில் வந்து சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. காமெடி செக்ஷன், ஆக்ஷன் எல்லாமே ரீச் ஆகிருக்கு. இதுக்கு நான் மக்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். படத்தில் வந்து நாங்கள் சாங்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கோம், நல்லா உழைச்சிருக்கோம், நல்லா கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஓகே, இன்னைக்கு ஷோவை பார்த்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை பாய்.